செங்கோட்டையன் அமித்ஷா போய் பார்த்துட்டாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டாரு, அது தப்புன்னா அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க தான். பார்த்தா என்ன தப்பு? 3 காரில் மறைஞ்சு போய் அமித்ஷாவை பார்த்து கூட்டணிக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்க. யாரை கேட்டு இவர் போய் அமித்ஷா கூட கூட்டணி பேசி அறிவிச்சாரு? கட்சிங்கிறதுங்க என்னங்க? இவங்க வீட்டு சொத்தா? எப்படி குனிந்து வளைந்து ஊர்ந்து நெளிந்து இந்த பதவிக்கு வந்தாருன்னு தெரியும். அது போன்ற ஒரு தகாத சொல் பிரயோகங்களை அவர் பயன்படுத்தினார். குதிரை ஏறினவங்கெல்லாம் ராஜா தேசிங் இல்லை, அப்போ இவர் ஜெயலலிதாவா இல்லை இவர் எம்ஜிஆரா? எத்தனை தேர்தலில் நீ செய்ய இதெல்லாம் நீ செய்ய, நாங்கள் ஏற்றுக்கிறோம். எலெக்ஷன்ல ஜெயிச்சு கொடுத்துட்டு செய்ய. ஒத்த தேர்தலை ஜெயிக்க வக்க இல்லாம ஒரு கம்பீரமாக நீ உன்னால எப்படி பேச முடியுது? கூடி குறுகி போயிருக்க வேண்டாமா? ஸ்டாலினை தேர்தலை தோக்கடிச்சிட்டு நெஞ்ச நிமித்திட்டு நில்லு, தோக்கடிச்சிட்டேன் நானு, இது எம்ஜிஆர் கட்சியை நான் நிரூபிச்சிட்டேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் என்கிற ஒரு நிலையை எடுத்தோம்னா சிறப்ப யாரு வேணும்? அது இன்னும் 10 பிரிவே பிரியும். பல போட்டியாளர்கள் உள்ள வருவாங்க. அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினால் எடப்பாடி பழனிசாமி மாபெரும் தலைவராக உருவெடுப்பார். அப்படி இல்லைன்னா கையில கிடைக்கிறதையெல்லாம் வச்சு அதிமுக தொண்டன் தேர்தலுக்கு பிறகு துரத்தி அடிப்பான். ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருப்பவர் அதிமுகவின் முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மூத்த தலைவர் அதிமுகவின் திரு செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். முத்துராமலிங்கனார் அவருடைய நினைவு இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நடந்த நிகழ்ச்சி இது. அது தொடர்ந்து அவர் பேட்டியும் கொடுத்திருக்கார். A1 அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர் மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க முதல் பார்வையை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பது எல்லோருடைய கோரிக்கை. இது ஒரு செங்கோட்டையன் அவர்களது விருப்பம் அல்ல. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நான் சென்னையில் வைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும், அப்படி ஒன்றிணைந்தால் மட்டுமே மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற முடியும் என்று அந்த காரண காரியங்களோடு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக பல ஊடகங்களில் அது குறித்து பேசிகிட்டு இருந்தோம். திரு செங்கோட்டையன் அவர்களுக்கே அவரது கிராண்ட்சன் பேரனுடைய கல்யாணம் நடந்தது. என்னுடைய அந்த சென்னை பத்திரிகையாளர் சந்திப்பை முடிச்சுட்டு அடுத்த நாள் நான் அந்த திருமணத்துக்கு சென்றிருந்தேன். அந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அப்போ வேலுமணி, தங்கமணி எல்லோருமே வந்திருந்தாங்க. செங்கோட்டையன் கண்ணு முன்னால் நாங்கள் நுழைஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 100 கட்சிக்காரங்க என்னை கையை பிடிச்சி, அண்ணா அருமையான முயற்சி, நீங்கள் இதை தொடர்ந்து செய்யணும், எப்படியாவது அது இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாதுண்ணா. எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். செங்கோட்டையன் உள்பட எல்லோருமே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் கண் கூடாக களம் எப்படி இருக்கிறது, தொண்டர்கள் எப்படி விரும்புகிறாங்க, பொதுமக்கள் எப்படி விரும்புகிறாங்க. அவருடைய வீட்டு கல்யாணத்திலேயே தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் மட்டுமல்ல, பொதுமக்கள் வந்திருந்தவர்களும் கூட இது ஒரு நல்ல முயற்சிங்க, கைவிட்டுறாதீங்க, இது நடந்தால் மட்டும்தான் அதிமுக ஜெயிக்க முடியும் என்று எல்லோருமே சொன்னாங்க. அது தமிழ்நாடு முழுக்க இந்த ஒன்றிணைய வேண்டும் என்கிற கோஷத்தை வலிமைப்படுத்தியது. செங்கோட்டையன் வீட்டு திருமணத்தில் இது இப்போ இப்படி நடந்தது தினமலர் பத்திரிகையில் வந்தது, கோவை எடிஷனில் வந்தது. சில நாள் கழித்து எடப்பாடி பழனிசாமியை கோவையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறாங்க. இப்படி ஒன்றிணைப்புக்காக ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைச்சு செயல்படுறாங்கன்னதுக்கு தெருவில் போகிறவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை, யாருக்கிட்ட என்ன இதை பற்றி கேட்குறீங்க என்று ஏதோ தான் மிக உயர்ந்தவராகவும் மற்றவர்கள் தாழ்ந்தவர்களாகவும் அதுபோல் இருக்காது. இதே எடப்பாடி பழனிசாமி, நான் புரட்சி தலைவரோடு சட்டமன்ற உறுப்பினர், அது முடித்து ஜெயலலிதா அம்மா அவர்களோடு நாடாளுமன்ற உறுப்பினர். அப்போ தான் இந்த எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு வர்றார். அப்போ அந்த தொகுதியில், எடப்பாடி தொகுதிக்கு நான் எம்பி, அவர் எம்எல்ஏ, எப்படி குனிந்து வளைந்து ஊர்ந்து நெளிந்து இந்த பதவிக்கு வந்தார்னு தெரியும். அது போன்ற ஒரு தகாத சொல் பிரயோகங்களை அவர் பயன்படுத்தினார். அதுக்கு நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கேன். அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட அதான் சொல்லியிருக்கிறாரு, துரோகிகளால் அதிமுகவை வீழ்த்த முடியாது, எல்லாரையுமே துரோகின்னு ஒரே கேட்டகரியில் வச்சுட்டாரு. இல்லை, அதாவது துரோகம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நம்பிக்கை துரோகம் தான் துரோகம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்க. எது துரோகம்? ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒருத்தர் எதுக்கு வைக்கிறாங்க சொல்லுங்களேன், என்ன பர்பஸ்?
ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர்னு ஒருவர் வைக்கிறது எதுக்கு? இவர் நம்மை மிகச்சரியாக வழிநடத்தி இந்த கட்சியை ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வருவாங்க. இதுக்கு தானே ஒருத்தர் வந்து தலைவராக வந்து கட்சிக்கு வந்து வைக்கிறாங்க. இந்த கட்சி எம்ஜிஆருடைய கட்சி, ஜெயலலிதா அம்மா வளர்த்த கட்சி. எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் உருவாக்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் செங்கோட்டையனும் நானும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து 72லிருந்து இந்த கட்சியில் பயணிக்கிறவர்கள். சட்டமன்ற உறுப்பினராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பணியாற்றியவர்கள். அப்போ எல்லோருமா சேர்ந்து சரி ஏதோ விதி வசத்தில் ஒரு எடப்பாடி பழனிசாமி அந்த பொறுப்புக்கு வந்து வந்துடுறாரு. அப்போ இவர் எம்ஜிஆர் கட்சி தோற்காது, இது எல்லோருமே வந்து நம்பக்கூடியது, எதிர்பார்க்கக்கூடியது. ஜெயலலிதா அம்மா காலத்தில் 2 முறை தோற்றது சட்டமன்ற தேர்தலில். ஆனால் அவர்கள் வீறு கொண்டு எழுந்து அதற்கு பிறகு 2011, 16, 14 அப்படி தொடர் வெற்றிகளை வந்து அவங்க பெற்றுக் கொடுத்தாங்க. அதனால யாரும் அந்த 2 தோல்விகளை பெருசுப்படுத்துறது இல்லை. அப்போ நம்பிக்கை துரோகம்ங்கிறது 1.5 கோடி தொண்டர்கள் தங்கள் எதிர்காலத்தை 2 மாபெரும் தலைவர்கள் வழிநடத்திய இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற ஒரு பொறுப்பை உங்களிடத்துல கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் அந்த பொறுப்பை வைத்து 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக ஆட்சி செய்திருக்கிறீர்கள். பேரறிஞர் அண்ணா கூட 4.5 ஆண்டு காலம் அவர் முதலமைச்சரா இல்லை. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இவர்களுக்கு பிறகு இவர்தான் அதிக காலம் திராவிட அரசாங்கத்தில் முதலமைச்சராக இருந்தவர். எந்த உழைப்பும் இன்றி ஏதோ விழுந்தாரு எழுந்தாரு, 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். இதை தவிர அவர் அந்த 4.5 ஆண்டு காலம் அந்த நிலையை அடைவதற்கு என்ன பெரிய தியாகத்தை அவர் செய்திருக்கிறார். எத்தனை பேர் வத்தலக்குண்டு ஆறுமுகத்தில் இருந்து பூலவாடி சுகுமாரன்ல இருந்து எவ்வளோ பேர் தங்கள் உயிரை கொடுத்து இந்த இயக்கத்துக்காக இந்த இயக்கத்தை வந்து வளர்த்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் 4.5 வருஷம் ஒரு முதலமைச்சராக ஆண்டு அனுபவித்திருக்கிறீங்க. மீண்டும் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் சொல்லப்படுகிற கருத்து. அப்படி வெற்றி பெற்றாலும் கூட முதல் பலனாளி யாருங்க? அந்த முதலமைச்சர் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் தான். தன் குடும்பத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும், தான் சம்பாதித்ததை காப்பாற்றி கொள்ள வேண்டும், தன் சம்பந்திக்கு வழக்கு வந்து விடக்கூடாது, தன் மகனுக்கு வழக்கு வந்து விடக்கூடாதுன்னு பாஜக கொண்டு போய் இந்த இயக்கத்தை அடகு வைத்தார். அது சித்தாந்தமோ கொள்கையோ அல்ல. ஜெயலலிதா அம்மா இதை செய்யல. அவர்கள் தன் மீது வழக்கு வந்தாலும் இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றுதான் இந்த இயக்கத்தை வந்து வழி நடத்துறாங்க. ஆனால் இவர் அப்படி செய்யல. அப்ப முழுக்க முழுக்க சுயநலத்தின் அடிப்படையில் மட்டுமே அவர் இந்த கட்சியினுடைய முடிவுகளை வந்து எடுக்கிறார். சரி, எது எப்படி போனாலும் குறைந்தபட்சம் வருகிற தேர்தலில் இந்த இயக்கம் வெல்வதற்கு, மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுப்பதற்கு ஒன்றுபட்டு அதிமுக தேவை. இதை பட்டி தொட்டி எங்கும் எல்லோரும் சொல்றாங்க. இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் நீங்களே என்ன சொன்னீங்க அப்படின்னா, இந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பு, அதுக்கான தலைமையாக எடப்பாடி வந்தாலும் பரவாயில்லைன்னு தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒன்று. இன்னொன்று, இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த மூவ் இருக்கு இல்லையா, அது வந்து ராங் தான். அது வந்து தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தினருக்கு வேணா அதை சார்ந்த தலைவர்களுக்கு வேணா லாபமா இருக்கலாம், தவிர கட்சிக்கு லாபம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதாவது இதில் வந்து 2 விதம். செங்கோட்டையன் அவர்கள், நான் அதில் சொன்ன முதல் வரியை நீங்கள் விட்டுட்டீங்க. சென்னையில் வைத்து இந்த ஒற்றுமைக்காக அவர் குரல் கொடுத்திருந்தார், எல்லோரும் அதை பாராட்டியிருப்பாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்ன, முதல் முறை திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய பொழுது ஏகோபித்த பாராட்டுதலை பெற்றார். 2வது முறை டெல்லி சென்று பாஜக தலைவர்களை பார்த்த பொழுது ஒரு நம்பகத்தன்மை கேள்விக்குறியானது. நேற்று சசிகலா, தினகரன் இவர்களோடு இணைந்து அவர் தென் மாவட்டத்துக்கு பயணித்தது என்பது ஒரு சார்பு நிலையை எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து நம்ம எல்லாரும் இணைக்கிறோம் என்கிற பொழுது எல்லோருக்கும் பொதுவான ஆளாக இருக்கணும். செங்கோட்டையனுக்கு அந்த சீனியாரிட்டி இருக்கு. எல்லோரையும் விட ஜெயலலிதா அம்மாவை விட அவர் சீனியர் இந்த கட்சிக்கு. ஏன்னா அவங்க இப்போ ஜெயலலிதா அம்மா வந்தது இந்த கட்சிக்கு 80 ஒரு சந்தர்ப்பம் தானே. இல்லை, சந்தர்ப்பம் அல்ல. அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அணி சேரக்கூடாதுல்லன்னு சொல்கிறேன்.
தனியா செங்கோட்டையன் வந்து தேவர் குரு பூஜைக்கு போயிட்டு வந்து அதை யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லைல்ல. இவர் அவர்களோடு அணி சேர்ந்து பயணிப்பது தவறு. நீங்க 2 பேரும் சமாதானம் பண்ணணும்னு சொல்றீங்க, நீங்க எப்படி ஒருவரோட இணைந்து நீங்க பணியாற்ற முடியும்? நீங்க நியூட்ரலா இருக்கணும்ல. அந்த இடத்துலயே உங்களோட நியூட்ரல் பொசிஷன் போயிடுது. ஒன்று. 2வது, இன்றைக்கும் நான் சொல்றேன், அதிமுக ஒன்றிணைய வேண்டும். எடப்பாடி பழனிசாமியே வேண்டுமானாலும் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும், பொதுச் செயலராக தொடரட்டும், கட்சியை ஒன்றிணைங்க என்பதுதான் எங்கள் கோரிக்கை. ஏன்னா என்னுடைய கோரிக்கை. ஏன்னா இன்னும் தேர்தலுக்கு 4-5 மாசம் இருக்குது. இந்த 5 மாத காலத்துல எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் என்கிற ஒரு நிலையை எடுத்தோம்னா சிறப்ப யாரு வேணும்? அது இன்னும் 10 பிரிவே பிரியும். பல போட்டியாளர்கள் உள்ள வருவாங்க. இருக்கிற நிலையில எடப்பாடி பழனிசாமி தலைமையில எல்லோரும் ஒருங்கிணைந்து, அதுலேயும் கூட தினகரன் வந்து தனியா ஒரு கட்சி வந்து வச்சிருக்கார். அந்த கட்சியை கூட்டணியில சேர்த்து சசிகலாவுக்கு ஒரு பெயரளவுக்கு ஒரு கௌரவமான ஒரு பொறுப்பை கட்சியில் ஏதோ ஒரு உயர்மட்ட குழு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு மிச்சம் எல்லோரையும் வந்து இணைத்து கட்சியில ஒன்றிணைத்து வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட்டால் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெறும். ஏன்னா இன்றைய ஆளுகிற திமுக மீது கடுமையான அதிருப்தி மக்களுக்கு இருக்கு. ஆனால் போட்டி போட்டு யாரு? திமுக போட்டி போடல, எடப்பாடி பழனிசாமி போட்டி போட்டு திமுகவை பலப்படுத்துறார். அவர்கள் வெற்றியை உறுதிப்படுத்துகிறார். அதாவது அந்த தலைவர் இல்ல, அதாவது ஒரு தேர்தல் நேரத்தில்ங்க வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம டிஃப்யூஸ் பண்ணணும். நீங்க இப்ப இந்த கடந்த ஒரு 3 நாள் சம்பவத்தை எடுத்துக்கங்க. கடந்த 3 நாள் சம்பவத்தை எடுத்துக்கங்க. இவர் திருச்சியில உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்படுகிறது. அதிமுக நேரு கதறி கதறி கண்ணீர் விட்டு எல்லாரும் நம்புங்க நான் தப்பு பண்ணல, எல்லாரும் நம்புங்க தப்பு பண்ணலன்னு தினம் கதறிக்கிட்டு இருக்கிறார். ஏன் கதறாரு? அவரே தப்பு பண்ணல, வர்றதை நான் எதிர்கொள்வேன்ட்டு தைரியமா நிக்கலாம்ல, ஏன் கதறாரு? அப்ப ஆதாரபூர்வமாக அமலாக்கத்துறை ஆதாரங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. இது ஒரு சம்பவம். இந்த பள்ளிக்கரண சதுப்பு இது மாதிரி நம்ம பட்டியலிட்டோம்னா நிறைய வந்து போகும். அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? செங்கோட்டையன் அவருக்கு மனஸ்தாபம் இருக்குன்னு தெரியும். நேராக ஃபோன் பண்ணி என்ன இங்கே வாங்க, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, எதாக இருந்தாலும் தேர்தல் முடிவிட்டும் பேசிக்கலாம். கோபியில் நீங்கள் இந்த முறை நிற்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க, ஆட்சி வருது, நீங்கள் அமைச்சராகிறீங்க. நீங்கள் கோபி மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 10-20 தொகுதி நீங்கள் வந்து சேர்த்து வெற்றிக்காக திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் கட்சியை பலப்படுத்தணும். போய் அந்த வேலையை பாருங்கள். அந்த இணைப்பு அது இதெல்லாம் நான் அவங்கள கூப்பிட்டு பேசுகிறேன். நான் சரியா டேர்ம்ஸ் வந்ததுன்னா நம்ம இணைப்போம், அந்த டயத்தில் நான் பேசுகிறேன் என்று அவரை சொல்லிட்டு நீங்கள் திமுக எதிர்ப்பை மட்டுமே பிரதானப்படுத்தணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, திமுக எதிர்ப்பு என்பது மறக்கப்பட்டு அது பின்னுக்கு தள்ளப்பட்டு எடப்பாடி எதிர்ப்பு ஆதரவு என்கிற அந்த நிலைப்பாடு மட்டுமே இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் போகுது. விஜய்க்கு ஏன் அந்த ஆதரவு வருது? எடப்பாடி பழனிசாமியுடைய பலகீனம், இவர் மிகச்சரியான எதிர்க்கட்சி தலைவராக பரிணமிக்கவில்லை என்பதால விஜய்க்கு. ஏன் அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஆதரவு கூடுச்சு? எடப்பாடி பழனிசாமி சரியாக எதிர்க்கட்சி தலைவர் பணியை செய்யவில்லை என்பதால. கட்சியில துரோகம் என்பது கட்சி தலைவராக இருக்கிறவரை நம்பி தங்கள் வாழ்வை ஒப்படைக்கிறாங்க, தங்கள் எதிர்காலத்தை ஒப்படைக்கிறாங்க. அதை அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகிற விதத்துல அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரணும். 10 தேர்தலில் தோல்வி, இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக தொடர முடியாது. இல்ல, இப்ப நீங்க சொல்லும் போது அதாவது தனியா இருக்கக்கூடிய டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளையும் மற்றவர்களையும் ஒன்றுணைத்தும் சேர்த்து ஒரு பெரிய, அதாவது பழைய செட்டப்பை மீட்டு எடுத்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கமாயிரும், உங்களுடைய நோக்கம்னு சொல்றீங்க. அப்படி சொல்வதாக இருந்தால் இப்போ ரிலையபிலிட்டி விஷயத்துல செங்கோட்டையன் அவர்கள் இடையில போய் அமித்ஷாவை பார்த்தது, நிர்மலா சீதாராமனை பார்த்தது, அந்த இடத்துலயே அவர் மேல இருந்த ரிலையபிலிட்டி உடஞ்சு போகுது. ஆனா அதே செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுக்கும்போது மாற்றி மாற்றி பேசுகிறார். நிலைப்பாடுகளில் ஸ்திரத்தன்மை இல்லை. நீங்க ஒரு பக்கம் 2024 மோடியை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு எக்காலத்துல இனிமேல் எங்களுக்கு வந்து கூட்டணி கிடையாது, 2024 நாடாளுமன்றத்தில் நாங்கள் இருபோதும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு 3 மாத இடைவெளியில் மறுபடியும் கூட்டணி வைக்கிறாங்க பாஜகவோட. இப்படி
அப்போ குற்றச்சாட்டை பாஜகவோடு கூட்டணி வைத்ததுதான் காரணம்னு ரிலையபிலிட்டி இவர் சொல்றாரு இல்லையா? செங்கோட்டையன் வந்து அமித்ஷா போய் பார்த்துட்டாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டாரு, அது தப்புன்னா அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க தான். பார்த்தா என்ன தப்பு? பாஜகவோட தான் கூட்டணி வச்சிருக்கீங்க. அதை ஒரு பாஜக இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரே. பாஜக வந்து உங்களுக்கு எதிரி கட்சி இல்லை இல்ல, நீங்க கூட்டணியில இருக்கிற பொழுதுதானே போய் பார்த்தாங்க. நீங்க அதிமுக பாஜகவோடு கூட்டணியில இருக்கிற காலகட்டத்தில் தானே அவர் போய் பார்த்தாரு. அதுல என்ன தப்பு? ஏன் பார்க்க கூடாதா? இல்ல ரிலையபிலிட்டி என்ன ரிலையபிலிட்டி? அப்ப உங்க மேல நம்பிக்கை இல்லையா? நீ வலிமையான தலைவரா இருந்தா யார் வேணாலும் எங்க போனாலும் போய் பார்க்கட்டுமே, என்ன தப்பு? இல்ல பாஜகவோடு கூட்டணி வைப்பதை ஒரு குற்றமாகவோ அல்லது குறையாகவோ சொல்லுகிற இன்றைக்கு சொல்லுகிற இல்ல, நீங்க விஷயத்தை பண்டில் பண்ணாதீங்க. ஒன்று, செங்கோட்டையன் அமித்ஷாவையோ மற்றவர்களையோ பார்த்ததுல தவறில்லை, ஒன்று. அடுத்தது, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்திற்காக நீங்க பாஜக விட்டு வெளியில வர்றீங்க. 2024 மட்டும் இல்லை, 26லயும் இல்லை, 26 இல்லை, 31லயும் இல்லைன்னு சிறுபான்மையினருக்கு நீங்க உறுதி கொடுக்குறீங்க இல்லையா? அதே இதை உங்க சம்பந்தி வீட்டில் ரைடு வந்துருச்சு, உங்க மகன் மீது வழக்கு வந்துருச்சுன்னு உடனே அலறி அடிச்சு 3 கார்ல மறைஞ்சு போய் அமித்ஷாவை பார்த்து கூட்டணிக்கு நீங்க வந்து ஒத்துக்கிறீங்க. கட்சியினுடைய விதிப்படி ஒரு கூட்டணிக்கு தேர்தலுக்கு முன்பு பொதுக்குழு கூடி அந்த பொதுச் செயலருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, கூட்டணிகளை உறுதி செய்வதற்கு அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்து தான் நீங்க கூட்டணியே பேசி முடிவு பண்ணணும். யாரை கேட்டு இவர் போய் அமித்ஷா கூட கூட்டணி பேசி அறிவிச்சாரு? சார், கட்சிங்கிறதுங்க என்னங்க? இவங்க வீட்டு சொத்தா இல்லை இவங்க பண்ணையுமா? ரெண்டாவது, எதுக்காக ஒருத்தர் எல்லாரையும் சேர்த்துருவோம்னு சொல்றாங்க? ஜெயிக்கணும்னு தானே. நீங்க ரைட்டு, நம்பகத்தன்மை இல்லை, இவங்க எல்லாம் சேர்ந்தா கட்சிக்கு இப்படியே வச்சுக்கோங்க சார். அதிமுக 160 சீட்டில் விற்குதுன்னு வச்சுக்கோங்க சார், 160 சீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2-3 நாளாக நீக்கப்பட்டவர்கள் ஒரு பட்டியல் போயிருக்கோம் இல்லையா? அதில் எத்தனை, ஒரு 15 பேர் வந்திருக்குமா? ஒரு 20 சீட்டு. ஏப்பா நீ இந்த தொகுதி போய் பாருங்க, நீங்க நிக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் 4 தொகுதியில நீங்க ஜெயிக்க வச்சு கொண்டு வர்றீங்க. இந்த 4 தொகுதி ஜெயிச்சா தான் உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட், போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு அவங்கள திருப்திப்படுத்துற வேலையை பார்க்கணும்ல சார். அந்த அவநம்பிக்கை ஏன் தலைமையில மேல வருது? இந்த தலைமை நம்மை புறக்கணிக்கிறது, நம்மளை கவுக்க நினைக்கிறாங்க அப்படி சார். கீழே இருக்கிறவன் தலைமை நம்மளை புறக்கணிச்சிருன்னு நினைக்கலாம், ஆனா கீழே இருக்கிறவங்க நம்மளை கவுத்துருவாங்கன்னு ஒரு தலைவனுக்கு பயந்தா அப்ப நீ தலைவனுக்கு அன்ஃபிட் இல்ல, நீ தகுதி இல்லாத ஆள் இல்ல. 1000 பேர் சேர்ந்து எதிர்த்து நின்றாலும் மக்கள் செல்வாக்கு என் பக்கம், அப்படித்தான் எம்ஜிஆர் சொல்லுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, தான் நினைத்தவர்களை கேண்டிடேட்டா நிறுத்துறதும் தனக்கு எதிராக இருந்தா உடனே தூக்குறதும் ஒரு செல்வி ஜெயலலிதாவுடைய தலைமை பண்பு தானே. அது ஒரு கமாண்டிங் பொசிஷன் தான். அந்த இடத்துல இவர் ஜெயலலிதாவான்னு கேட்கிறேன். குதிரை ஏறினவனெல்லாம் ராஜா தேசிங் இல்லைன்னு ஒரு தமிழ் வழக்கமா சொல்லுவாங்க தெரியுங்களா? குதிரை ஏறினவங்க எல்லாம் ராஜா தேசிங் இல்லை. அப்ப இவர் ஜெயலலிதாவா இல்ல இவர் எம்ஜிஆரா? எத்தனை தேர்தல் நீ செய்ய, இதெல்லாம் நீ செய்ய, நாங்க ஏத்துக்கிறோம். எலெக்ஷன்ல ஜெயிச்சு கொடுத்துட்டு செய்ய. மொத்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வக்கில்ல. முதல்ல ஒரு மனுஷனுக்கு கொஞ்சமாவது வந்து தன்மானம் இருக்கணும், கூச்ச சுபாவம் இருக்கணும், ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கணும். ஐயோ இந்த பொறுப்பை நம்ம கிட்ட கொடுத்தாங்களே, நம்மளால இதை செய்ய முடியலையே என்கிற அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கணும் இல்லையா? குற்ற உணர்வு. இந்த நாளுக்கு எங்கேயாவது குற்ற உணர்வு இருக்கான்னு பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இது வரைக்கும் இந்த கட்சியில சரி இன்னைக்கு வந்து 8 வருஷம் ஆகுது சார். 5ஆம் கிளாஸ் பையன் படிச்சுக்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு ஓட்டு போட வர்றான். ஜெயலலிதா அம்மா 2016 5th ஸ்டாண்டர்ட் 5ஆம் கிளாஸ் 10 வயசு, இன்னைக்கு 18 வயசுக்கு ஓட்டு. அவன் இன்னைக்கு ஓட்டு போட வர்றான். அப்ப இந்த காலகட்டத்தில் அந்த பையன் என்ன தப்பா இருக்கிறான்? எடப்பாடி பழனிசாமி, ஆமா இந்த எல்லா எலெக்ஷன்லயும் அதிமுக தோக்கடிச்சுக்கிட்டே ஒருத்தர் இருப்பாருங்களே அவர் தானே. இப்படித்தானே இருக்கு. ஏதாவது ஒரு தேர்தல, ஒத்த தேர்தலை ஜெயிக்க வக்க இல்லாம ஒரு கம்பீரமாக நீ உன்னால எப்படி பேச முடியுது? கூடி குறுகி போயிருக்க வேண்டாமா? அந்த தொண்டர்கள்ட்ட மன்னிச்சுக்கங்க, நான் சென்ற முறை பாஜக விட்டு வெளியில வந்து தப்பு செஞ்சேன், இப்ப போய் பாஜக சேர்ந்து தப்பு செஞ்சேன், இப்ப கட்சியை சின்னாபின்னமா சீரழிச்சு தப்பு செஞ்சேன். இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி கொடுத்து கொஞ்சம் ஒரு வகையான ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறார். அவருடைய நினைத்ததெல்லாம் நடக்கல, எடப்பாடியினுடைய நினைச்சதானே நடக்குது அப்படிங்கிற பொசிஷன்ல அவர் இருக்கிறாரு. கட்சியை நீங்க வந்து டிவியேட் பண்ணாதீங்க. அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறது அண்ணாமலையை பதவி விட்டு நீக்கிறதுக்கா இல்ல அதிமுக ஆளுங்கட்சியை வர்றதுக்கு? எதுங்க உங்களுக்கு வேணும்? என்ன பிரியாரிட்டி? உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, எது உங்களுக்கு வேணும்? நீங்க அதிமுக மீண்டும் ஆளுகிற கட்சியாக உருவெடுக்கிறதா இல்ல அண்ணாமலையை வெற்றிகரமா இவர் பதவி விட்டு நீக்கிட்டாருப்பா
அப்படிங்கிறதா? இதெல்லாம் சப்ப மேட்டருங்க. இப்படி ஒரு சிந்தனையே வரக்கூடாது. இது இல்ல இப்ப இன்னொன்னு, இப்ப இவர்கள் அதாவது இதை முதல்ல ஒரு தலைவன் தன்னுடைய சாதனையை பார்க்கலாமா சொல்லுங்க? ஸ்டாலினை தேர்தலை தோக்கடிச்சிட்டு வந்து நெஞ்ச நிமித்திட்டு நில்லு, தோக்கடிச்சிட்டேன் நானு, இது எம்ஜிஆர் கட்சியை நான் நிரூபிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. இல்ல 2021க்கு அப்புறம் இப்பதானே வாய்ப்பு வருது. அவர் 21லயே விட்டிய நீயே. இல்ல இப்ப ப்ரூவ் பண்ணுவாரு. எப்ப ப்ரூவ் பண்ணலைன்னா என்ன பண்ற? எதுக்காக நீ இந்த கட்சிக்கு தலைவரா இருக்கிற? இவங்களுக்கு எல்லாம் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கா? யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்னு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு தான் நீ பொதுச் செயலாளராக இருக்கிறியா? ஸ்டாலினை தேர்தலில் வீழ்த்தி அந்த நம்பிக்கை நேரம் மக்கள்கிட்ட வந்திருக்கணும் இல்லைங்க? எத்தனை அதிமுக தொண்டனையோ ஒன்றிணைய வேண்டியதில்லை, தேர்தல் தேதி அறிவிச்சா போதுங்க, அதுல இருந்து 30 நாள்ல எடப்பாடி தாங்க சீஃப் மினிஸ்டர் எத்தனை பேர் நினைக்கிறாங்க சொல்லுங்க? அப்படி நினைச்சிருந்தா ஏன் விஜய்க்கு இவ்வளவு வரவேற்பு, ஏன் அண்ணாமலைக்கு இவ்வளவு வரவேற்பு? இல்ல உதயகுமாரும் சொல்றாரு, இவரும் சொல்றாரு, திண்டுக்கல் சீனிவாசன் நீங்க வந்து லிஸ்ட் போட்டு கொடுத்து இவங்களை எல்லாம் திட்டுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது என்கிட்ட. நீங்க எடப்பாடிக்கு ஆதரவா பேசுற மாதிரி என்னை ப்ரொவோக் பண்ணி அவர் எச்ஆர் திட்ட வைக்கிறீங்க. இல்ல சார், அவர் சொன்னது எத்தனை துரோகிகள் வந்தாலும் இந்த உதயகுமார் சசிகலா வரணும்னு சொல்லி மொட்டையடிச்சாலு, சசிகலா பொதுச் செயலரா வரணும் முதலமைச்சரா வரணும்னு மொட்டையடிச்சாலு. அதனால இதெல்லாம் சரி. என்றைக்கும் ஒரு பேச்சு ஒரு சொல் ஒரு முடிவு, அதுல உறுதியா நிக்கிறவங்களை பத்தி பேசுங்க. இந்த நான் அதான் ஒரு இதுல கூட சொன்னேன், இந்த வடிவேல் ஒரு படத்துல அந்த வார்டு கவுன்சிலர் வண்டு முருகனாவே ஏதோ வருவான், ஏய் எங்க அண்ணனை தொட்டு பாருங்கடா பாத்துக்கலாம், யாரா வா வான்பா. 2 பேரும் ஆட்டோவில் வந்து இறங்கணுன்னு வடிவேல் திரும்பி பார்த்தா ஒரு பயம் இருக்க மாட்டான். பிஜேபி மட்டும் அந்த பக்கம் எடப்பாடி அந்த ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவங்க பக்கம் தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா முதல் ஆளா உதயகுமார் தான் அங்க இருப்பாப்புல அந்த பக்கம். இவங்களெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்றேன். அவெல்லாம் சுயநலவாதிகளுங்க சார். ஆரம்ப கால எம்ஜிஆரை பார்த்து இந்த இயக்கத்துல வந்தவர்களுக்கு கட்சி பெருசு, கட்சிக்காக நிற்பாங்க. எல்லாம் காசு சம்பாதிக்கிறதுக்கு வந்த பசங்க சார். எந்த பக்கம் 4 காசு கிடைக்குதோ அந்த பக்கம் ஜம்ப் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ இவர் வெளியில் இருக்கிறாரு, அதுவும் குறிப்பாக வந்து எனக்கு உரிய அதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுத்து என்னை தூக்கல கட்சி. இதெல்லாம் நிற்காது சார், இதெல்லாம் நிற்காது. கேஸ் இதெல்லாம் நாங்கள் எல்லாம் அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? அடுத்த மூவ்ங்கிறது அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினால் எடப்பாடி பழனிசாமி மாபெரும் தலைவராக உருவெடுப்பார். அப்படி இல்லைன்னா கையில கிடைக்கிறது எல்லாம் வச்சு அதிமுக தொண்டன் தேர்தலுக்கு பிறகு துரத்தி அடிப்பான். இவ்வளவுதான். இந்த 2ல் ஏதோ ஒன்று நடக்கும். ரொம்ப நன்றி சார்.